இந்த ஃப்ரைடே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன வெப் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். வீக் டேஸில் ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்ட் ஆனால் ஜாலியாக சரக்கடிச்சிட்டு ஊர் சுற்றுற 3 பொண்ணுங்க. அந்த 3 பொண்ணுங்களையும் நட்ராஜ் கடத்தி ஒரு இடத்துல அடிச்சு வைக்கிறாரு. நட்ராஜ் எதுக்காக அந்த 3 பேரையும் கடத்தினாரு, அந்த 3 பொண்ணுங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்கல. ஒரு சீன் கூட இந்த படத்தில் உருப்படியாகவே இல்லை. அந்த 3 பொண்ணுங்களுக்கும் சுத்தமாக நடிப்பே வரல. அட்லீஸ்ட் நட்ராஜ் கிட்ட இருந்தாச்சும் பர்ஃபார்மன்ஸாக வாங்கியிருக்கணும். அதையுமே அவங்க செய்யலை. சாங்ஸும் நல்லா இல்லை, அவங்க இந்த படத்தில் காமிச்ச லொக்கேஷன்ஸும் நல்லா இல்லை. இப்படி இந்த படத்தில் நல்லா இல்லாத விஷயங்களை லிஸ்ட் போட்டால் எல்லாத்தையுமே தான் சொல்லி ஆகணும். இதில் கிளைமேக்ஸில் வேற ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட்ல ஆளை விடுறாங்கிற லெவலில் தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த மூவிக்கு 190 ரூபா டிக்கெட்லாம் கொடுத்து போக முடியாதுன்னு சொல்லி 76 ரூபா டிக்கெட் புக் பண்ணி தான் இந்த மூவிக்கு நான் போனேன். இது ஃபர்ஸ்ட் 2 ரோல உள்ள டிக்கெட். இந்த மூவி உள்ள நான் போனப்ப பின்னாடி ஒரு 10 பேர்கிட்ட இருந்தாங்க. ஆனால் 76 ரூபா டிக்கெட்ல நான் ஒருத்தன் தான் இருந்தேன். அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்தோடனே இதுக்கு மேலே பாடி தாங்காதுன்னு சொல்லி கிளம்பலாம்னு முடிவு பண்ணி எந்திரிச்சு பின்னாடி பார்த்தா அந்த 10 பேரில் ஒருத்தரை கூட காணும். எல்லாருமே பேக்கில் உள்ள அந்த எக்ஸிட் டோர் வழியாக எப்பயோ எஸ்கேப் ஆகிட்டாங்க போல. நான் செகண்ட் ரோல உட்காந்து பார்த்ததுனால அவங்க போனதே எனக்கு தெரியலை. அப்போ இந்த படம் எந்த லெவலில் இருக்குங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. எப்பேற்பட்ட மொக்க படமாக இருந்தாலும் தில்லா பார்க்கக்கூடிய ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இந்த வெப். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.